இப்போ லைவில் பிக் பாஸ் எல்லாத்தையும் போட்டு செம்மையாக கலாய்ச்சி விட்டுட்ருக்காரு. வெளியில் உட்காந்து கனியக்கா, அப்புறம் அமித், இவர் கெமி, அப்புறம் விக்ரம், நிறைய பேர், வியானா எல்லோரும் உட்காந்து பேசிட்டு ஜாலி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து கனியக்கா லாஸ்ட் வீக் விரதமாக இருந்தது, உண்ணாவிரதம் இருப்பாங்க இல்லையா, பிக் பாஸ் பேசுகிறது வரைக்கும் அதை வச்சு கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க கடைசி சாப்பிட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் சாட்டர்டே எபிசோட் அப்போது. ஏன்னா வந்து 10 கிலோ வந்துச்சு, 10 கிலோ பாவாடை அப்படின்னு சொல்லிட்டு கான வினோத் ஒரு பாட்டு பாடுறாரு. அதுக்கப்புறம் ரோஜா தோட்டத்தை கூட்டிகிட்டு வந்தால் அது வியானா, 10 கிலோ பாவாடை வந்தால் அது கனியக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு இருந்தார். ஸோ அந்த பாவாடையை தூக்கிறதுக்காக கனியக்கா சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி, அதாவது அது ஹெவியாக இருக்கும், ஸோ அதை வேர் பண்ணிட்டு நடக்கிறதுக்காக அவங்க வந்து இப்போ சாப்பிட்டுட்டாங்கன்னு சொல்லி மீன் பண்ணி கான வினோத் வந்து பாடிட்டு இருந்தார். அந்த டைமில் பிக் பாஸ் வந்து சும்மாவா அன்றைக்கி செம்ம பசி வேறு எனக்கு, நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கனியை கிண்டல் பண்ணிட்டாங்க. உடனே பயங்கரமாக எல்லோரும் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, இவ்வளோ பசியில் இருந்த லவ்வா ஹவ் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு என்ன மீன் பண்ணுறாருன்னு எனக்கு புரியல. உடனே வந்து கனி அக்கா சொல்கிறாங்க, அப்படியா, இனி ஜென்ம சாபலே அடைஞ்சிட்டேன், இனி செத்தாலும் கவலை இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு லவ் யூ பிக் பாஸ்ன்னு திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அமித் சொல்கிறாங்க, அப்போ என்னையும் செல்ல பேர் வச்சு தான் நீங்கள் கூப்பிடணும், நீங்கள் என்ன விக்ரமை வந்து விக்கின்னு கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்துட்டு அம்மீன் கூப்பிடுங்கன்னு எல்லாரும் கத்துறாங்க. அப்புறம் வந்து கெமி சொல்கிறாங்க, என்ன வந்துட்டு நீங்கள் பாப்பா குழந்தைன்னு கூப்பிடணும்னு. உடனே வந்து பிக் பாஸ் சொல்கிறாரு, ஆசைப்படலாம், நான் அளவாக ஆசைப்படணும், ரொம்ப ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறாரு. அதுக்கு எமிக்கு செம்ம நோஸ் கட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கானா வினோத் வந்து நீங்கள் என்னை சிஷ்யான்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு வந்துட்டு சொல்கிறாங்க, உங்களை சிஷ்யான்னு கூப்பிடணும்னா நீங்கள் 1330 பாட்டு பாடணும், ஏன்னா என்னோடய சிஷ்யன் சாண்டி மாஸ்டர் வந்து 1330 பாட்டு பாடினார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிக் பாஸாலேயே இன்னி வரைக்கும் சாண்டி மாஸ்டர் மறக்க முடியல போல இருக்குது. செம்ம ஃபன் மூடில் இருக்காருன்னு நினைக்கிறேன். மாறி வந்து வாரி விட்டுட்டே இருந்தார் எல்லாரையும். என்னால் எல்லாத்தையுமே ரிமெம்பர் பண்ணி சொல்ல முடியல. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.